இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஒன்னும் பிரச்சனை இல்ல, കുറച്ച് ദിവസത്തിനുള്ളിൽ ஞாபகம் வந்துடும். இப்பளே കുറച്ച് அசைவு இருந்துகிட்டு தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் பூர்ணமாய் குணமாயிடும். ஆதி சார், ஆடிட்டர் தான் கூப்பிடுறாரு. என்னன்னு கேளுங்க. ஹலோ, மித்ரா, அவ கை அசைது பாரு. ஞான் பறஞ்சில்லே, கூடிய சீக்கிரமே இவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் பாரு. டியூஷன் போயிட்டு வந்துட்டியா? அம்மா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு முதல்ல பாருமா. என்னடா? டொட்டை டொட்டை டொட்டை, பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸா? ஆமாமா. ஓ, இன்னைக்கு என்னோட ப்ராஜெக்ட் தான் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ, சூப்பர்டா தங்கம், வெரி குட். அம்மா, நீங்க எனக்கு முத்த கொடுக்கறா இருந்தா ஆதி அங்கிளுக்கு தான் முத்த கொடுக்கணும். டேய், என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, அவர்தான் எனக்கு உடஞ்ச ப்ராஜெக்ட் சரி பண்ணி கொடுத்தாரு. அப்ப அவரு தானே நீங்க எல்லாரும் பாராட்டணும். நீ தாடா பூராத்தையும் ஒட்டி எடுத்துட்டு போன? இல்ல பாட்டி, நாங்க போகும்போது அந்த ப்ராஜெக்ட தசன் தட்டி விட்டுட்டான். ஐயோ, அதுல என் ப்ராஜெக்ட் கீழே விழுந்து உடஞ்சிச்சு. அப்புறம் ஆதி அங்கிள் தான் அது பார்த்துட்டு வந்து ஒட்டி கொடுத்தாரு. என்னதான் விலகி விலகி போனாலும் விதியை மாத்த முடியுமா? தண்ணி ஊத்துறது தரைக்கா இருந்தாலும் பூ பூக்கிறது மரத்துல தானே. பாட்டு என்னம்மா சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்படிதான் ஏதாவது உளறிட்டே இருப்பாங்க. நீ போய் இதை உள்ள வச்சுட்டு வா, பால் குடி, தூங்கு. ஆதி அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி கொடுமா. டேய், அவருக்கு எதுக்குடா ஃபோன் பண்ணி சொல்ற? அதனாலதான் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் காலையில சொல்லிக்கலாம். போய் உள்ள வச்சுட்டு வா. ப்ளீஸ்மா, ஒரே ஒரு தடவை கால் பண்ணுமா ப்ளீஸ். அவன் தான் கெஞ்சிடான்ல, போன் போட்டு கொடுத்தாதான் என்ன? இந்த டைம்ல அவருக்கு ஃபோன் பண்ணா டிஸ்டர்பா இருக்கும் பாட்டி. நான் காலையில ஃபோன் பண்ணி தரேன். ஆதி, நீ போய் ஏன் போன் எடுத்துட்டு வா, நான் உனக்கு ஃபோன் பண்ணி தரேன். சும்மா புள்ளைய கெஞ்ச விட்டுட்டு போடா. ஏய் இரு, நானே ஃபோன் பண்ணி கொடுக்கறேன். சொல்லுங்க பாரதி மேடம். அங்கிள், நான் ஆதித்யா பேசுறேன். சொல்லுங்க ஆதித்யா சார். அங்கிள், இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் பண்ணதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அப்படியாடா தங்கம், வெரி குட் வெரி குட். அதான் அங்கிள், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கால் பண்ணேன். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்டா, எனக்கு முத்தம் தான் வேணும். முத்தம்மா? அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்? நான் வேணா காலையில எங்க அம்மா கிட்ட கொடுத்து விடுவா. டேய் 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 டேய், அப்படிலாம் கொடுக்க கூடாதுடா, நீ தான் கொடுக்கணும். நீங்க தான் நேர்ல இல்லையே, அப்புறம் எப்படி கொடுக்கறது? அப்போ நேர்ல வந்தா கொடுப்பியா?
கொடுப்பேன். சரி, அப்ப திரும்பி வாசல பாரு. அம்மா அது குடுமா. அங்கிள், இதுதான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் பிரைஸ். சூப்பர். ஆதி, நீங்க எப்படிங்க? பக்கத்துல ஒரு லாயரை பார்க்க வந்தேன் பாரதி. கரெக்டா உங்க வீட்டை தாண்டும் போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்பாடா, கடவுள் தாயா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன் பாட்டி, கடவுள் இப்ப கார்லாம் ரிப்பேர் பண்ற வேலையை பாக்குறாரா? தமிழங்க பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிருக்கான், வந்துருவான். ஓ, ஓகே. மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கேன். அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. அது வரைக்கும் இங்க நான் இருந்துக்கலாமா? ஆ, இது என்ன கேள்வி? இது உங்க வீடுப்பா, தாராளமா நீ இருக்கலாம். வேணும்னா இங்கேயே தூங்கிட்டு காலையில கூட போலாம். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மெக்கானிக் வந்ததும் நான் கிளம்பிடுறேன். ஆ, ஆதி, குடிக்க ஏதாவது தரவா? ஏன், சாப்பிட எதுவும் தர மாட்டீங்களா? பசிக்குது பாரதி. இதோ ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். Okay. பாரதி, தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு போ. அவருக்கு நல்லெண்ணெய் ஊத்தி பொடி தோசை போட்டு வேர்க்கடலை சட்னி வச்சா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, அது ஆ, அது நீங்க ஆபீஸ்ல ஒரு தடவை சாப்பிடும்போது சொல்லிருக்கீங்க. ஓ, ஓகே ஓகே. சரி, நான் போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ம். ஏய், காட்டு. சூப்பரா, வா உட்கார். எஸ், குடு குடு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? சூப்பரா.